கருவேப்பிலை, பெப்பர், குடல் குழம்பு பார்க்கலாமா? அப்படியே என்னோட சேனலை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னா, சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், ஒரு கொத்து கருவேப்பிலை. அதனால் கருக விட்டாமல் ட்ரை ரோஸ்ட்டாக எடுத்து அதை தனியாக நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க பவுட்ராக்கி. இங்கிட்டு வந்து தனியாக ஒரு அடுப்பில் எடுத்து வச்சுட்டு குடல் ஆல்ரெடி வந்து நான் 2 விசில் வேக விட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து நீங்கள் வெறும் இப்போ இது மட்டும் த எண்ணெயை நெய்யை காய வச்சு இப்போ இதிலோட வந்து வெறும் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் போட்டு நல்லா அந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும். நல்லா பொன்னிறமாக வதங்கி அது நல்லா கலர் வந்து ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலராக ஆகணும். ஆனதுக்கப்புறம் தான் தக்காளி ஆட் பண்ணணும். இல்லைன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நான்வெஜ்ஜுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் வந்து நீ நான் நெய்யோட கொஞ்சம் வந்து கடலை எண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வெறும் எந்த எண்ணெய் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு அந்த தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிற அளவு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நமக்கு வந்து இது சாப்பாடோட ருசி நல்லா இருக்கணும்னா பொறுமையாக சமைச்சா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எவ்வளோ எவ்வளோ ஸ்லோவில் வச்சு சமைக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்லோவில் வச்சு தக்காளி போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு. நீங்கள் வந்து நான்வெஜ் எடுத்துருக்க அளவு பொறுத்து 1 ஸ்பூன் போடலாம், இல்லை 1 1/2 ஸ்பூன் போடலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வந்து குடல் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் போட்டு நல்லா 1 ஸ்பூனுமே நல்லா கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி சேர்த்து போடுங்க. இஞ்சி பூண்டு டேஸ்ட் வந்து கூட போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நல்லா போட்டு நல்லா அது பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் இதுக்கு மசாலா என்ன தேவைன்னா வெறும் 3 பொருள் தான். மஞ்சத்தூள் கொஞ்சோன்னு, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள். ஏன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து காரமும் ரொம்ப போட தேவையில்லை. ஏன்னா அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம்ல, அந்த ஃப்ளேவர் வந்து போடுவோம். அதனால வந்து அளவும் பார்த்து காரத்துக்கு கம்மியாகவே போடுங்க. இது போட்டதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் பச்சை வாடை போகணும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா வந்து அதை கொதிக்க விடுங்க. ஏன்னா இப்போ திறந்து வச்சுருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் வந்து நல்லா வந்து சமைக்க முடியாது. ஓப்பன்லேயே இருந்துச்சுன்னா ஓப்பன் சர்ஃபேஸ்க்கு வந்து ஈஸியாக வந்து கொதிக்க வராது. அதனால நம்ம மூடி வச்சு சமைச்சோன்னா டக்குன்னு வந்து ரெடி ஆகிரும். இப்போ என்னன்னா அப்பப்போ வந்து எடுத்து கிண்டி விட்டு பார்த்துங்க. ஏன்னா தண்ணி வத்துருச்சுன்னா புளிச்சு போயிடும். இதில் வந்து குடல் நம்ம எடுத்து வச்சுருக்க குடலையும் சேர்த்து ஆட் பண்ணி இதை 2 கிண்டி கிண்டி இதையும் வந்து மூடி போட்டு வந்து நம்ம வேக வச்சுக்கணும். நான் வந்து குடலுக்கு ஆல்ரெடி வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கணும். எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா அதோட வந்து கொஞ்சம் அந்த சாறு இறங்குனதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல சோம்பு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை இதை மட்டும் போட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் அடுப்பில் சேர்த்தே இருக்கணும். இல்லைன்னா வந்து அந்த ஸ்மெல் அடித்து சாப்பிட முடியாது. காட்ட ரொம்ப தெரியும். மிளகு வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. ரொம்ப ஆயிருச்சுன்னா சாப்பிட முடியாது. வயிறு வாயிலாம் புண்ணா போயிடும். அதனால் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி அப்பப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுட்டே இருங்க. கிண்டி விட்டிங்கன்னா தான் அது வந்து அடியில் மட்டும் வேகாமல் எல்லா சைடும் சேர்த்து வேகும். நல்லா சாறு இறங்கும் குடலுக்குள்ளே. இறங்குனா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா வந்து ரச சாதத்துக்கு இல்லையா குழம்பு ஊற்றி இது சைட் டிஷ்ஷுக்கு செம்மையாக இருக்கும். மெயினாக ரசத்துக்கு வச்சு இது சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க சேனலை. ஏதாவது சேனலில் குறை இருந்தாலும் கமெண்டும் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அதை மாற்றிக்கவும் முடியும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.